ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2018ல ரிலீஸ் ஆன லைஃப் ஆன் மார்ஸ்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட ஃபைனல் 2 எபிசோடான 15, 16 2 எபிசோடையும் ஒரே வீடியோல பார்த்து முச்சு விட போறோங்க. முதல் 14 எபிசோட நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த லிங்க் எல்லாம் தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஒரே பிளேலிஸ்டா மேல கார்லயும் கொடுத்துருக்கேன். பாத்துக்கோங்க. வேற என்ன சொல்றது? சீரிஸோட எண்டிங் என்னன்னு பார்க்க எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அச்சச்சோ சீரிஸ் முடிய போகுதே நினைக்கிறப்போ கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. ஆனா பரவாயில்ல, கதை சொல்ல நானும் கதை கேட்க நீங்களும் இருக்கப்போ வேற என்ன பிரச்சனை? சோ அடுத்து ஒரு புது சீரிஸா சூஸ் பண்ணி புயலை கிளப்பிடுவோம். நான் இப்பவே ஒரு ப்ரீ ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. இந்த சீரிஸை கம்ப்ளீட் பண்ண டைம் கேப் எடுத்துக்கிட்ட மாதிரி அடுத்து வரப்போற சீரிஸ்க்கு இருக்காது. இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்க என் பிரேயருக்கு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க. எல்லாத்தையும் சுமூகமா முடிச்சிடலாம். சரி, இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால போன 2 எபிசோட்ல என்னெல்லாம் பார்த்தோன்றத ரொம்ப குட்டியா பாத்துருவோமா? இத்தனை எபிசோடா, அதாவது 2வது எபிசோட் ஆரம்பத்துல இருந்து 14வது எபிசோட் முடிவு வரைக்கும் 2018ல கோமாலே இருந்த ஹீரோ போன எபிசோட் முடியறப்போ கபார்னு கண்ண முடிச்சிட்டாரா? இனிமேல 2018ல என்ன நடக்க போகுதுன்ற மிஸ்ட்ரி அது ஒரு பக்கம். அதோட 1988ல இமேஜினேஷன் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த ஹீரோ இங்கேயும் எதையும் கம்ப்ளீட்டா பண்ணாம விட்ட குறையா தொட்ட குறையாவே போயிட்டாருல்ல. சோ அங்க போன ஹீரோ அங்கேயே இருந்துட்டாரா இல்ல மறுபடியும் இங்க வந்தாரா? நம்மள மிரட்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போதா? சப்போஸ் இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை 2018ல ஹீரோ வாழ்ந்த வாழ்க்கை இமேஜினேஷனா இருந்து 1988 தான் உண்மையான ரியாலிட்டியா இருந்தா அப்போ அப்படின்னு நம்ம வாயை பொழந்துருவோம் இல்லையா? ஆனா என்ன ஆக போகுதுன்றத நான் ஓப்பனிங்ல உங்கள்ட்ட சொல்ல போறது இல்லைங்க. வீடியோ பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வீட்டுல பூவாவுக்கு அரிசி வாங்க முடியும். சோ என்ன ஆக போகுது, கதை எப்படி முடிய போகுது, நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் இருக்கா இல்லையா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். 15வது எபிசோட ஓபன் பண்ணா 1988ல ஹீரோவை நோக்கி துப்பாக்கியை நீட்டிட்டு இருந்த டைரக்டர் கிட்ட இருந்து துப்பாக்கியை போடுங்க ஹீரோ. நீ யாரா வேணாரு எவனா வேணாரு, நீ என்னதான் இதெல்லாம் இமேஜினேஷன் இல்யூஷன் 1000 உருட்டுனாலும் என் கண்ணு முன்னால என்ன தெரியுதோ அதான்டா எனக்கு நிஜம். நான் என் டீம் ஆளுங்களை காப்பாத்தியே தீருவேன்னு இந்த சிஓட கேங் ஆளுங்க கேப்டன், சின்னவன், பெரியவன், லேடி காப் எல்லாரையும் அடிச்சு பொழந்துட்டு இருந்தாங்களா. அவங்கள காப்பாத்த ஹீரோ அவங்கள நோக்கி ஓட்டிட்டு இருக்கப்போ ஹீரோ சுத்தி இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆச்சு. அங்க சீனை கட் பண்ணா 2018ல கோமால இருந்த ஹீரோ கண்ணை முடிச்சிட்டாப்லையா. தட்டு மாதிரி பெட்டை விட்டு எழுச்சி நடந்து வரப்போ அங்க ஹீரோவோட அம்மா ஹீரோவை தாங்கி பிடிக்கிறாங்க. எப்படி ஹீரோ கண்ணை முடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதான் போன எபிசோட்லயே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தானுங்களே. ஹீரோக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம், அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா ஹீரோ கண்ணை முடிச்சிருவாருன்னு முடிச்சுட்டார். இதுல இன்னொரு கேள்வி குத்து என்னன்னா, ஹீரோவோட இமேஜினேஷன்ல எந்த டைரக்டரை பார்த்தாரோ அந்த டைரக்டர் தாங்க ஹீரோவுக்கு வெற்றிகரமா ஆபரேஷனை முடிச்ச டாக்டரே இங்க 2018ல. சூப்பர்ரா தம்பி, எங்க உழைப்பு மட்டும் இல்லாம நீயும் ஆபரேஷனுக்கு நல்லபடியா கோஆபரேட் பண்ணதுனால தான் உன்னை கண்ண முழிக்க வச்சோம். ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃப்ரீயா இருன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா நைட்டு முழுக்க ஹீரோவுக்கு தூக்கமே வரல. ஏன்னா இப்ப ஹீரோ வந்திருக்கிறது கூட ரியாலிட்டியா இல்ல அவரோட கனவான்றது ஹீரோவோட குழப்பம். நைட் அப்படியே கடந்து மறுநாள் காலைல வந்தாங்க. ஹீரோ ரூம் விட்டு வெளியே வரப்போ அப்ப தூங்குனாங்கல்ல ஹீரோ இன்னொருத்தியா, அவ இங்க வந்து மாமா குட்டின்னு ஹீரோவை ஆசையா கட்டி பிடிக்கிறா. அடுத்த அவளை கூப்பிட்டு, எப்படிமா உன்னதான் இங்க இருந்து கில்லர் கத்திட்டான்ல, யார் உன்னை காப்பாத்துனாங்கன்னு ஹீரோ கேக்குறப்போ, அதுவா அதான் நம்ம டீம்ல பங்காளி ஒருத்தர் இருக்காரு டிடெக்டிவ் ஜோன்னு, அவர் தான் கில்லர் ஒழிச்சு வச்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்து என்ன காப்பாத்தினாரு. என்ன பண்ணி என்ன புண்ணியம், நீ கோமாவுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படியாவது ஏதாவது ஒரு கேஸ்ல கில்லரை புடிச்சு போட்டலான்னு பார்த்தா அவனுக்கு எதிராக எவிடன்ஸ் எதுவுமே மாட்டலப்பா. எல்லா எவிடன்ஸும் யாரும் அழிச்சிட்டாங்க. இப்படிதான் போகுது. சரி, இந்த கதைலாம் எதுக்கு உனக்கு, இப்பதானே கண்ண முடிச்சிருக்க, நீ ஃப்ரீயா இருந்து ஹீரோயின்னு சொல்லிட்டா. இது முடிஞ்சு ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றப்போங்க ஹீரோவை அட்மிட் பண்ணியிருந்த ரூம் நம்பரை பார்த்தா 5355. இதே மாதிரி ஹீரோவோட இமேஜினேஷன் வாழ்க்கைக்குள்ள டைரக்டர் சியோல்ல இருந்து கால் பண்ணாருல்ல, அந்த போன் நம்பரை லேடி காப் இதான் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பா. அந்த நம்பர் கூட 5355 தாங்க. இமேஜினேஷனை கூட நீ இவ்வளவு லாஜிக்கா தான் பண்ணுவியாடா அப்படின்னு ஹீரோக்கே ஒரு ஷாக்கு. அதோட ஹீரோவோட அம்மா 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க இவர் அம்மா, இவர் அப்பா 3 பேரும் பல வருஷத்துக்கு முன்னால சேர்ந்து எடுத்த ஃபேமிலி போட்டோவை பார்த்துட்டு அப்பா எப்படிப்பட்ட ஆளா இருந்தாரு, என்ன வேலை பார்த்தாரு, எப்படி செத்தாருன்றத ஹீரோ இமேஜினேஷனா பார்த்தாரு. அதுதான் ரியல் லைஃப்லயும் நடந்திருக்குமான்றது டவுட் தானே. ஹீரோவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோவோட அப்பா சவுதி அரேபியால ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. சோ மதர், நான் உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு மதர். எதுவா இருந்தாலும் மறைக்காம உண்மையை சொல்லு. அப்பா எப்படி இருந்தாரு, அவர் என்ன வேலை பார்த்தாரு, அவர் நல்லவரா கெட்டவரா, இப்படின்லாம் ஹீரோ கேள்விகளை அள்ளி போட, நீ எதை பார்த்து இப்படி கேக்குறேன்னு தெரியலப்பா. ஆனா எனக்குமே அப்பா என்ன பண்ணாருன்னு முழுசா தெரியாது. அவரை சுட்டு கொண்டாங்க அப்படின்னு தான் ஒரு போலீஸ் வந்து சொன்னாங்க. அந்த வயசுல எதை சொன்னா நீ புரிஞ்சுப்பியான்னு தெரியல, அதான்ப்பா மாத்தி சொல்லிட்டேன் இப்படின்லாம் ஹீரோவோட அம்மா சொல்ல, ரைட்டு. அப்ப நம்ம இமேஜினேஷன்ல பார்த்த மாதிரி நல்லா மால் வாசல்ல நிக்க வச்ச மாட்டு பொம்மை மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல அங்க கில்லருன்னு, அவன் தான் நம்ம அப்பாவை போட்டு தள்ளியிருக்கான். நம்ம பார்த்த அப்பாவோட கதையெல்லாம் நிஜம்தான். அதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்ட கையோட இமேஜினேஷன்ல ஹீரோ இன்சாங்ன்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தானே வேலை செஞ்சாரு.
நெக்ஸ்ட் டே அங்க கிளம்பி போனா. உள்ள நுழைஞ்சதுல இருந்து பாக்குற இடம், திரும்புற இடம் எல்லா இடத்துலயும் அங்க ஹீரோ யார் கூட வேலை செஞ்சாரோ அதான் கேப்டன், சின்னவன், பெரியவன், லேடி காப் இவங்க மட்டும் தாங்க ஹீரோக்கு தெரியுறாங்க. பிளஸ் ஹீரோ இங்க வந்திருக்கிறதே இமேஜினேஷன்ல நம்ம அவங்க கூட இந்த ஸ்டேஷன்ல சேர்ந்து வேலை செஞ்சிருக்கோம்னா அவங்க இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்தவங்க தானா, இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கதான். 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை இல்லைங்க அது. சோ இங்க இருக்க யாருக்குமே பழைய கதை அவ்வளவா தெரியல. நான் வேணா உங்களை ரெஃபரன்ஸ் ரூம்ல விடுறாங்க, நீங்க என்ன பார்க்கணுமோ பாத்துக்கோங்க அப்படின்னு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஹீரோவை உள்ள அனுப்பிவிட, அங்க போனா கூட ஹீரோவுக்கு லேடி காப் ஞாபகம் தான். இமேஜினேஷன்ல இந்த ரூமுக்குள்ளதான் அவளும் ஹீரோவும் பேசி பேசி பழக்கம். சோ அவருக்கு தான் நினைச்சு பார்த்துட்டு அடுத்து ஹீரோ பழைய கேஸ் எல்லாம் எடுத்து நோட் பண்ணா ஹீரோ இமேஜினேஷன்ல பார்த்த மாதிரி சேம் டு சேம் டிட்டோவா 1988ல அப்ப கொலை பண்ணிட்டு இருந்த கில்லர் போலீஸால சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். அவனை ஷூட் பண்ணது இந்த ஸ்டேஷனோட சீஃப். அதுக்காக அவருக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்திருக்கிறதா நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிகலை படிச்ச ஹீரோ அதுக்கு மேல இவர் கூட வேலை செஞ்ச ஆளுங்களை பத்தி எந்த தகவலையும் தெரிஞ்சுக்க முடியல. சரி டேட்டா பேஸ்ல போட்டு பாப்போம்னு கேப்டன், சின்னவன், பெரியவன், லேடி காப் 4 பேரோட பேரையும் டேட்டா பேஸ்ல போட்டா அதுல கூட எந்த தகவலும் வரலங்க. பரவாயில்ல, பழைய கேஸ்ல நோண்டி பாருங்க, ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வரப்போ டிவில ஓடிட்டு இருக்க ஒரு நியூஸ பாக்க 8 கொலை பண்ணிட்டு எதுலயும் மாட்டாம இங்க கில்லர்னு ஒருத்தவன் தப்பிச்சிட்டு இருக்கான்ல, அவனோட அடுத்த கைவரிசையை காட்டாங்க. கில்லரால 9வது கொலை நடந்து போச்சு. அவன் இதுக்கு முன்னால பண்ண 8 கொலையோட பேட்டர்ன்ல தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. உடனே ஹீரோயின் சந்திச்சு என்னதாமா நடக்குதுன்னு கேட்டா என்னன்னு சொல்றது, வந்தான் கொன்னான் போனா ரிப்பீட், இதானே எப்பவுமே நடக்குது. கொலை நடந்திருக்கிறது 2 நாளைக்கு முன்னால அக்டோபர் 17ஆம் தேதி அதிகாலையில. அக்டோபர் 16ஆம் தேதி நைட்டு கில்லர் உட்கார்ந்து இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணா. கடைக்கு வெளியே தாங்க 9வது விக்டிம் நடந்து போறா. கையை கட்சி துப்பிக்கிட்டே அவளை நோட் பண்ணவன் அவளுக்கு பின்னாலேயே போய் அவ வீட்லயே வச்சு அவளை சம்பவம் பண்ணிட்டான். இந்த கேஸ்ல என்ன க்ளூ மாட்டுமோ, அவனை எப்படி பிடிக்க போறோமோன்னு தெரியல. அப்புறம் நீ கோமாவுக்கு போறதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னல, கில்லர் தனியால இல்ல, அவனுக்கு கூட்டாளின்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் கில்லரை எல்லா இடத்துலயும் காப்பாத்துறாங்கன்னு. அது உண்மைதான்ப்பா, அதே கூட்டாளி தான். நீ கில்லரை மட்டைக்கு பிடிக்க போறப்போ ஒன்ன ஷூட் பண்ணிட்டு கில்லரையும் தப்பிக்க வச்சவங்க. சம்பவ இடத்துல கிடைச்ச புல்லட்டை நோட் பண்ணா. .32 சைஸ் கேலிபர் துப்பாக்கில இருந்து வெளியே வந்த புல்லட் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுக்குமே அப்ப நடந்தது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. கூட்டாளி ஹீரோ தலையில துப்பாக்கி வைக்கிறப்போ ஹீரோ கூட்டாளியோட முகத்தை பார்க்கலனாலும் அந்த துப்பாக்கியோட மாடல் நோட் பண்றாரு. அது லாங் பேரல் இருக்க ஒரு துப்பாக்கி, சைஸ் வேற .32 சொல்லிட்டாங்களா. அட, இந்த மாடல் துப்பாக்கிய பழைய காலத்துல போலீஸ் போர்ஸ்ல வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அது கூட்டாளி கையில இருக்குன்னா அப்ப கூட்டாளி போலீஸா இருப்பானோ? இருக்கும். கில்லரை பத்தின டிஎன்ஏ எவிடன்ஸ் எல்லாம் ஸ்டேஷன்ல இருந்துச்சு. அதை யாரோ கண்டாமினேட் பண்ணிருக்காங்க இல்லையா? டிபார்ட்மெண்ட் ஆள் இல்லாம வேற யாராலங்க உள்ள வந்து அதை பண்ண முடியும்? அப்ப கூட்டாளி போலீஸா தான் இருப்பான்னு ஹீரோ முடிவெடுக்கிறதுக்குள்ள தலைமறைவா அந்த கில்லரோட இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. பட்டையவே தட்டிக்கிட்டு அங்க என்ட்ரிய போட்டா இவங்க போற நேரம் பார்த்து கில்லர் அங்க இல்ல. ஆனா இமேஜினேஷன்ல கில்லரோட ஃபேமிலின்னு ஹீரோ ஒரு போட்டோவை பார்த்தாருல்ல, அதுல இங்க இருக்க கில்லரோட அண்ணன், அவன் 88ல கில்லரா இருந்தவன்ல, இவங்க 2 பேரோட அக்கா. அந்த ஃபேமிலி போட்டோ இங்க கிடைக்குதா? இது இல்லாம கில்லர் யூஸ் பண்ண ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டோட அட்டைய ஹீரோ இங்க பாக்குறாரு. இந்த விரல் சப்பு மெஷவண்டு எதுக்காக இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டான்னு தெரியலையே. அந்த டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கப்போ கில்லர் பக்கத்துல தான் இங்க தப்பிச்சு ஓடுறான். பூட்டிக்க ட்ரை பண்ணியும் முடியல. ஹீரோலாம் பாயிறாரு. ஆனா போன வாட்டி காப்பாத்தினா அதே கூட்டாளி ஒரு கார் எடுத்துட்டு வந்து கில்லரை காப்பாத்தி கொண்டு போயிட்டான். நல்ல வேலைங்க, இந்த வாட்டியும் ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது ஒரு நூல் இழையில மிஸ் ஆயிட்டாப்புல. அப்புறம் 2 பேரும் தப்பிச்சானுங்கல்ல காரு. அது கூட சொந்த கார் இல்ல போல, ஓசி காரு. அதை ஒரு இடத்துல நிறுத்திட்டு தப்பிச்சிட்டானுங்க. ஒரு பக்கம் காரை பத்தின தகவல்லாம் எடுக்க சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல கேஸ் டீடைல பேசிட்டு இருந்தா கில்லர் கடைசியா 9வது ஒரு பொண்ணை கொன்னான்ல, அந்த கிரைம் சீன்ல அவன் டிஎன்ஏ எல்லாம் கிடைச்சிருக்கான். அது எப்படிரா? 8 கிரைம் சீன்லயும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட விட்டு வைக்காதவன் இதுல மட்டும் டிஎன்ஏ விட்டு போனா அப்படின்னு ஹீரோ மண்டை காஞ்சா. ஹீரோ எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். இது வரைக்கும் கில்லர் கொண்டது 9 பொண்ணுங்க தானே நம்ம ஹீரோலாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவன் 10 பேரை கொண்டிருக்கானாங்க. ஹீரோ கோமால இருக்கப்போ ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டு இருக்கான். அந்த கொலை நடந்தது 16 நாளைக்கு முன்னால. இந்த 2 கொலையிலையும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கில்லர் எல்லா பொண்ணுங்களையும் கொண்டுட்டு அவங்களுக்கு மேக்கப் போட்டு விடுவான்ல, அதான அவன் ஸ்டைலு. ஃபர்ஸ்ட் 8 கொலையில அவன் போட்ட மேக்கப்பை பாத்தீங்கன்னா அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் 2 கொலையில அவன் போட்ட மேக்கப்ல பெர்ஃபெக்ஷனே இல்ல. லிப்ஸ்டிக் எல்லாம் கலைஞ்சு மூஞ்சே கண்ணா பின்னமா கந்தரகோலமா இருக்கு. எப்படியும் கில்லர் அவனோட பேட்டர்னை மாத்திருக்க வாய்ப்பு இல்ல. ஆனாலும் மேக்கப் கலையுதுன்னா என்ன காரணம் யார் செய்த தாமதம்னு ஹீரோ மண்டையை உருட்டுறப்போ இப்பதானங்க கில்லர் தங்கி இந்த இடத்துல ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டை ஹீரோ பார்த்தாரு. அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கில்லரோட வேர்வையை வச்சு அவன் உடம்புக்குள்ள என்னென்ன காம்பனன்ட்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தாருல்ல, அதுல இந்த லெட், ஆர்சனிக் இதெல்லாம் அதிகமா இருந்துச்சுங்க. சாதாரண மனுஷங்களுக்கு இருக்கிறத விட 12 மடங்கு அதிகமா இருந்துச்சான். அந்த காம்பனன்ட்லாம் உடம்புல அதிகமா இருந்தாலே பிரெயின் டேமேஜ் தான் வர வைக்கும். சோ கில்லருக்கு மண்டையில கோளாறு.
அதுக்காக தான் இந்த பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்துக்கிறான். இதோட அந்த காம்பனன்ட்லாம் அதிகமா இருந்தா உடம்புல நடுக்கெல்லாம் அதிகமாகி முக்கியமான டைம்ல டிப்ரெஷன் ஆயிடுவாங்களாம். அதனால தாங்க கடைசியா 2 கொலை பண்றப்போ உடம்பெல்லாம் நடுக்கமாகி மேக்கப் கழிஞ்சு போச்சு. இவ்வளவு பண்ண கில்லரை இதுக்கு மேலேயும் பிடிக்காம விட முடியுமா? அடுத்த கொலை பண்றதுக்குள்ள சீக்கிரம் புடிச்சாகணும்ல. சோ ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்க்கலாம்னா ஹீரோ போறது கடைசியா கொல்லப்பட்ட பொண்ணோட கிரைம் சீனுக்கு. ஹீரோ அங்க போனதுமே ஹீரோ கூடவே அவரோட இமேஜினேஷன் கேரக்டர்லாம் வந்துருச்சு. கேப்டன், சின்னவன், பெரியவன் அவங்க ஹீரோ முன்னால வந்து, ஏண்டா அஷ்டமியில பிறந்த அதிர்ஷ்ட பள்ளி, கண்ணாலேயே பார்த்துட்டு இருந்தா கில்லர் கடிச்சிருவானாடா? குற்றவாளியை பிடிக்கணும்னா கண்ணு மட்டும் வேலை செஞ்சா பத்தாது ராஜா, காலும் வேலை செய்யணும். அங்க எங்கன்னு ஓடி ஆடி தேடினாதானே அவன் கிடைப்பான். இப்போ பாரு நாங்க எங்க வேலை எப்படி காட்டுறோன்னு அப்படின்னு கேப்டன், சின்னவன், பெரியவன் 3 பேரும் வீராப்பா வெளியே கிளம்ப ஹீரோவும் பின்னால வந்தா ஆள் யாரையும் காணோம். எல்லாம் ஹீரோட இமேஜினேஷன். அடுத்து அதே வீட்டுக்கு வெளியே நின்று 88ல கில்லரோட அண்ணன் கொலை பண்ணானா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாம அப்ப சின்ன பையனா இருந்தவன் இப்ப எதுக்குங்க அண்ணனை மாதிரியே கொலை பண்ணோம்? கில்லர் கொலை பண்ண பொண்ணுங்களெல்லாம் பார்க்க வேற, கில்லரோட அக்கா எப்படி இருப்பாங்களோ ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும் ஆளா இருக்கட்டும் கிட்டத்தட்ட எல்லாமே மேட்ச் ஆகுது. அப்ப அக்கா இவன் கூட பாசமா இருந்து அந்த அக்கா நம்மள விட்டு போயிட்டாங்களேன்ற கோவத்துல அக்கா மாதிரியே இருக்க பொண்ணுங்கள்லாம் கொல்றானோ அப்படின்னு ஹீரோ நினைச்சா அங்க ஹீரோவோட இமேஜினேஷனா லேடிக்கா போறா. இல்ல ஹீரோ, நீங்க நினைக்கிறது தப்பு. பாசம் வச்சவங்க போயிட்டா அவங்கள மாதிரியே இருக்க ஆளுங்களை கொல்லுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு இது பாசமா இருக்காது. இவனோட பாஸ்ட்ல இவன் அக்கா இவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கணும். அந்த கோவத்துல தான் அக்கா மாதிரியே இருக்க ஆளுங்களை கொல்றான் அப்படின்னு லேடி காப் சொல்றா. யோசிச்சு பார்த்தா கரெக்டா தானங்க இருக்கு. ஹீரோவும் அதான் கரெக்டா நம்பி ஸ்டேஷன்ல ஹீரோயின்ட்டு அதை சொல்லிட்டு இருக்கப்போ கதையில இன்னொரு திருப்பம். அக்டோபர் 17ஆம் தேதி அதிகாலையில கில்லர் 10வது விக்டிமை கொண்டான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்களா? அதுவும் எப்படி? கில்லர் சூப்பர் மார்க்கெட்ல உட்காந்து இருந்தான். 10வது விக்டிம் அவனை கிராஸ் பண்ணி போக பின்னாலேயே போய் அந்த பொண்ணை கொண்டதா கெஸ் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. ஆனா சிசிடிவி கேமரால கீழே டைம் இருக்கும்ல, அதுல கில்லர் கடையில இருந்து கிளம்பின டைம், அதாவது 10வது விக்டிம் இவனை கிராஸ் பண்ண டைம் மணி நைட்டு 11:32. அப்படியே கில்லர் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போய் கொண்டிருந்தா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கணும். அதானே கரெக்ட். ஆனா வீட்டுக்கே போல. அந்த பொண்ணு வேற இடத்துல இருந்தான்றதுக்கான ஸ்ட்ராங்கான அலிபி இருக்கு. சோ அந்த பொண்ணு வெளியே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு வரப்போதான் கில்லர் வீடு வந்து கொலை பண்றான். அப்ப கில்லர் கடைக்குள்ள உட்காந்து வெளியே யாரோ போறத பார்த்துட்டு விறுவிறுன்னு கிளம்பினான்ல. யாரை பார்த்துட்டு போனா? கில்லரும் ஒண்ணு சாதாரண ஆளா இல்ல. சடனா ஒரு பொண்ணை பார்த்தோமா, அந்த பொண்ணு பின்னாலேயே போனோமா, அவளை கொன்னோமா அப்படிலாம் இருக்க மாட்டான். ஒரு பொண்ணை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டானா பல நாள் அந்த பொண்ணை வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி அவ ஸ்கெடியூல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீடு வந்து கொலை பண்ணுவான். சோ 10வது விக்டிமை கில்லர் ஏற்கனவே பார்த்து வச்சிருந்திருக்கான். அன்னைக்கு நைட் அவன் கொலை பண்றதுக்கு வாட்டமா இருந்திருக்கு. இப்ப கடையை விட்டு யாரையோ பார்த்துட்டு போயிருக்கான்னா வேற யாரையோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் தானே அர்த்தம். அதே கேமரால கிளிக் ஆன இன்னொரு பொண்ணோட முகத்தை வச்சுங்க நைட்டு கில்லர் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போவானோ அப்படின்னு வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கில்லர் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி வீடு பூந்துட்டான். ஹீரோ சொன்ன மாதிரியே தான் உள்ள எல்லாம் நடக்குது. சின்ன வயசுல இவன் அக்கா இவனை பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்றது போல. அதனால அக்கா மேல இருக்க கோவத்துல கொலை பண்ற பொண்ணு அக்காவாவே நினைச்சு இனிமேல் ஒன்னால என்ன அடிக்க முடியாதுல்ல, என்ன டார்ச்சர் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா நான் தான் அவனை சீக்கிரம் கொன்றுவனே அப்படின்னு கொலை பண்றதுக்கு முன்னால மூஞ்சில மேக்கப் போடுறான். அவனுக்கு இருக்க பிரெயின் ப்ராப்ளம்னால மேக்கப் சரியா போட முடியாம உடம்பெல்லாம் நடுங்குது. இந்த கேப்ல சாக போற பொண்ணு வேற என்ன விட்டுருன்னு கத்திக்கிட்டே இருக்காளா. அடிச்சு மண்டிய பொழந்துட்டு அவ செத்துட்டான்னு நினைச்சு கிளம்பிட்டாங்க. அடுத்து ஹீரோ ஹீரோயின் என்ட்ரிய போட்டா இன்னும் அந்த பொண்ணு சாகல. அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. இவ இருக்க நிலைமையை பார்த்தா இங்க இருந்து கிளம்பின கில்லரும் அதிக தூரம் போயிருக்க போறது இல்ல. இன்னைக்கு இடியே விழுந்தாலும் உன்னை புடிச்சே ஆகணும்டா அப்படின்னு சேஸ் பண்ணி ஹீரோ அவனை தூக்கிட்டாருங்க. ஸ்டேஷன்ல உட்கார வச்சு என்கொயரி ஆரம்பிச்சதும் அந்த கடை வீதியில வாங்கின வடக்கம்பி வாயவே திறக்க மாட்டான். நீங்களாம் வேஸ்ட்ரா, இப்ப நான் உள்ள போய் எப்படி என் திறமையை காட்டுறேன்னு பாருங்க அப்படின்னு ஹீரோ உள்ள போய் ஞாபகம் வந்துடுச்சுரா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறப்போ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சது, நீ யாருன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சுல்ல. இப்போ உன் பேரு ஊரு குளம் கோத்திரம் எல்லாம் யாம் அறிவோம். ஏதோ தெரிஞ்ச பையனா போயிட்டேன்னு உன் நல்லதுக்காக சொல்றேன். எப்படியே நீ பண்ண கொலைக்கு உனக்கு டெத் பெனால்ட்டி தான். அது கிடைக்காம உன்னை காப்பாத்தணும்னா உனக்கு கூட்டாளின்னு ஒருத்தவன் இருக்கான்ல, அவன் போலீஸ்ன்ற வரைக்கும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அது யாருன்னு மட்டும் சொல்ற, உன் தண்டனையை குறைக்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோ போட்டு வாங்கி பார்த்தோம். ஹிஹி, எங்க கிட்டயே வா, நாங்கெல்லாம் 420 வேலையை போட்டி போட்டுன்னு பார்த்தவங்க, எங்க கிட்ட பேசி உண்மையை வாங்க முடியுமா ராஜா? ஆனா நல்லா ட்ரை பண்ண. இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு ஆளை நீ எங்க போய் கண்டுபிடிப்ப? முன்ஜா கண்டுபிடிச்சுக்கோன்னு கில்லர் தென்னாவட்டா பேசுறான். இதுக்கு அவன் உண்மையவே சொல்லிட்டு போயிருக்கலாங்க. வெறுப்பேத்துறன்னு அவன் சொன்ன அந்த ஒத்த வார்த்தை ஹீரோக்குள்ள ஒரு சந்தேகத்தை தூண்டி விட்டுருச்சு. இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு ஆளை நீ எப்படி கண்டுபிடிப்பேன் தானே அவன் கேட்டான். மேபி அவன் சொல்ற ஆள் கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி இந்த உலகத்துல இல்லாத செத்து போன ஆளா இருந்து வேற ஒரு பேரோட உயிரோட வாழ்ந்துட்டு இருந்தா, அதுவும் அது கில்லரோட அண்ணனா இருந்தா, ஆனா அது எப்படி சாத்தியம்? கில்லரோட அண்ணன் தான் 1988 செத்து போயிட்டானே, அப்ப இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஹீரோயின் கேட்டாலும்
நான் கூட அப்படிதாம்மா நினைச்சேன். ஆனா யோசிச்சு பாரு, கில்லரோட கூட்டாளி என்ன ஷூட் பண்ண புல்லட்டோட சைஸ் .32. அது பழைய காலத்துல போலீஸ் ஃபோர்ஸ்ல இருக்க ஆளுங்களை கொடுக்கறதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். கில்லரோட அண்ணனும் போலீஸா இருந்தவன் தானே. அப்ப அவங்கிட்ட அந்த மாதிரி ஒரு கன் இருக்கிறது 100% சாத்தியம். இது இல்லாம கில்லரோட அண்ணன் இவனை அடைச்சு வச்சிருந்த வெல்ஃபேர் சென்டரோட ஹெட்டை கொலை பண்ணோன்னு 88லயே முயற்சி பண்ணால. அப்ப அவனால முடியாம போச்சுல்ல. அதே ஹெட் 2008ல மர்மமான முறையில கொல்லப்பட்டாரு. அந்த கேஸ் இன்னமும் அன்சால்வ்டு. ஆனா கிரைம் சீன்ல தியோஃபிலின்ற கெமிக்கல் கிடைச்சிருக்குங்க. ஆஸ்துமா பேஷண்ட்லாம் பஃபோன் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுல போட்டு வைக்கிற கெமிக்கல் தான் தியோஃபிலின். கில்லர் அண்ணனுக்கு ஆஸ்துமா இருக்கு, அவன் அடிக்கடி பஃப் அடிப்பான்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். சோ அவன் செத்துட்டதா ஊரை நம்ப வச்சு இன்னமும் வேற பேரோட உயிரோட வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த டவுட்டை ஹீரோ உள்ள கொண்டு வரப்போ நடுவுல இந்த கில்லர் கூட்டாளி 2 பேரும் தப்பிச்சு அந்த ஓசிக்கார ஒரு ஓரமா நிறுத்திட்டு போனாங்கல்ல, காரோட டீட்டெயில எடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அது ஒரு இடத்துக்கு ஸ்கிராப்புக்கு வந்த காரம். அதை வச்சு கில்லரை காப்பாத்திருக்காங்கன்னா அந்த ஸ்கிராப் கம்பெனில வேலை செய்யற ஆளா தான் இருக்குன்னு ஹீரோ ஹீரோயின் போலீஸ் ஃபோர்ஸே அங்க போனதும் ஒரு ஆடு மட்டும் மந்தைய விட்டு துண்டா நவுறுதுங்க. அச்சு புடிச்சு ஹீரோ இருந்தாலும் அஜால் குஜால் பண்ண கடைசியில அவன் தான் கில்லரோட அண்ணன். ஹீரோக்கெல்லாம் செம்ம கோவம். அவன் தானே ஹீரோட அப்பாவை கொன்னான். வர்ற வெறிக்கு அவன் துப்பாக்கியை பிடுங்கி அவனையே சுட்டலாம் போலதான் இருக்கு. ஆனா போனா போதுன்னு விட்டு அரெஸ்ட் பண்றதோட நிறுத்திக்கிட்டாரு. இந்த 2 ஆடுங்களும் தனியா எந்த வேலையும் பார்க்கல. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்க ஒரு கருப்பு ஆடு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. இந்த எபிசோட ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் சொன்னாலங்க, அதான் நம்ம டீம்ல பங்காளி ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் என்ன காப்பாத்தினாருன்னு. அந்த பங்காளி தாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்த கில்லரை பத்தின எவிடன்ஸ் எல்லாம் காசு வாங்கிட்டு கண்டாமினேட் பண்ண ஆளு. அந்த ஆளையும் புடிச்சு போட்டாச்சா. கில்லருக்கு ராசி 88ல அவன் சாகுறப்போ இவனை அட்டாப்சி பண்ண ஆளுக்கு காசு கொடுத்துட்டு தப்பிச்சிட்டான் போல. 6 கொலை பண்ணவனை எப்படி அவளை அசால்ட்டா விட்டீங்கன்னு கேட்கலாம். அந்த டைம் இன்சாங்ல மட்டும் இல்ல, கொரியால ஒலிம்பிக் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒலிம்பிக் நடக்க போற ஊர்லயே ஒரு சீரியல் கொலை நடந்ததுனால கவர்மெண்ட் அது மேல போக்கஸ் பண்ணி இவனை ஈஸியா விட்டாங்க. எப்படியோ ஹீரோ இவனுங்களை பிடிக்க ஆரம்பிச்சு வேற ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு வந்தாலும் திரும்ப ரியாலிட்டிக்கு வந்து நினைச்சதை முடிச்சு விட்டாரு. பொண்ண வாட்டி மாதிரி மிஸ் எல்லாம் ஆகலங்க. இந்த வாட்டி கோர்ட்ல கில்லருக்கு எதிரான எவிடன்ஸை ப்ராப்பரா சப்மிட் பண்ணி அவனுக்கு டெத் பெனல்ட்டி வாங்கி கொடுத்தாச்சு. எல்லாம் முடிஞ்சு ஹீரோ பழைய அன்சால்வ்டு கேஸ் ஃபைல் எல்லாம் சும்மா இவரோட ரெஃபரன்ஸ்க்காக வீட்டுல வச்சிருப்பாரு. இப்ப எதாச்சியா அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து பார்த்தா ஹீரோவுக்கு பயங்கரமான ட்விஸ்ட். அதுல ஒரு கேஸ் ஃபைல்ல 1988ல ஒரு கேங்ஸ்டர் கூட்டம் தாக்குனதுனால ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 4 பேரும் சம்பவ இடத்துலயே இறந்து போயிட்டு தான் இருக்கு. அந்த 4 பேர் யாரான்னு பார்த்தா கேப்டன், சின்னவன், பெரியவன், லேடி காப் அவங்க. சோ ஹீரோ லாஸ்டா இமேஜினேஷன் வாழ்க்கையை விட்டு ரியாலிட்டிக்கு வரதுக்கு முன்னால கேங்ஸ்டர் கூட்டம் 4 பேரை போட்டு பொழந்துட்டு இருந்துச்சுல்ல, அப்பவே அந்த 4 பேரையும் கொன்னுட்டு இருக்காங்க. அடா அங்காளம்மா தாயி. அப்ப நம்ம இமேஜினேஷன்ல பார்த்த எல்லா கேரக்டரும் உயிரோட இருந்தாங்களா? நம்ம இமேஜினேஷன்ல பார்த்த சம்பவம் கூட நிஜமா? ஆனா எப்படி நிஜத்துல நடந்த நமக்கு தெரியாத கதையெல்லாம் நமக்கு இமேஜினேஷனா வந்துச்சு. அதை நினைச்சு ஹீரோ ஜர்க் ஆகுறப்போ எபிசோட் முடியுதுங்க. வாங்க அடுத்து ஹீரோ என்னெல்லாம் பண்ண போறாரு ஃபைனல் எபிசோடுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். சோ ஃபைனல் எபிசோடான 16வது எபிசோட ஓபன் பண்ணா எப்படா நிஜத்துல நடந்ததெல்லாம் நமக்கு இமேஜினேஷனா வந்துச்சுன்ற ஜர்க்கோடியே இன்சாங் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போன ஹீரோ அந்த கேஸ் ஃபைலோட டீடைல்டு ரிப்போர்ட் எடுத்து பாக்குறாரு. இங்க ஒரு சின்ன திருப்பங்க. ஹீரோவோட இமேஜினேஷன் படி அந்த கேங்ஸ்டர் கூட்டத்தெல்லாம் வர வச்சு அது காரணமாவே இருந்தது டைரக்டர் தானே. ஆனா அந்த கேஸ் ஃபைல் ரிப்போர்ட்ல டைரக்டரோட பேர் என்னவோ அந்த பேர் இல்ல, வேற ஒரு பேர் இருக்கு. அதுவும் இவர் 6 வருஷத்துக்கு முன்னாலேயே செத்து போயிட்டாராம். இதுல மட்டும் என் ஒரிஜினல் ஆளுக்கு பதில் நம்ம டைரக்டர் இருக்கிறதா கற்பனை பண்ணோம். அப்ப எதை வச்சுதான் நம்ம கற்பனை வந்திருக்குன்னு புரியாம இதுக்கான பதில் கேட்டு ஹீரோ டைரக்டர் கிட்டே போயிட்டாரு. ரியாலிட்டியில அவர் டாக்டர் இல்ல, ஹீரோவுக்கு சர்ஜரி பண்ணதே அவர் தானே. அங்க போன ஹீரோ, ஐயா நான் இந்த மாதிரி கோமால இருக்கப்போ ஒரு இமேஜினேஷன் வாழ்க்கையை வாழ்ந்தேன். அங்க சில கேரக்டர்ஸ் கூட எல்லாம் டிராவல் பண்ண. நான் பிறந்ததுல இருந்து அந்த கேரக்டர்ஸ் யாரையும் பார்த்தது கூட இல்ல ஐயா. ஆனா அவங்க எல்லாரும் நிஜத்துல இருந்திருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ணி நிஜத்துல நடந்த சம்பவத்தையே நான் இமேஜினேஷனா பார்த்தேன். இது எப்படி எனக்கு புரியலையேன்னு ஹீரோ கேள்வியை போட, நல்லா கூலி கிடைக்காத போலி டாக்டர் மாதிரி இருக்காருல்ல டைரக்டர், அவரும் கோமால இருக்கப்போ நீங்க ஒரு இமேஜினேஷன் வாழ்க்கையில இருந்திருக்கீங்கன்னா அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா கோமா விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அந்த கேரக்டர் உங்களை தொத்துதுன்னா அது சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் தான். நான் மாத்திரை கொடுக்குறேன் போடுங்க சரியாயிடும். உங்களோட இமேஜினேஷன் லைஃப்ல நடந்ததெல்லாம் ரியல் லைஃப்லயும் நடந்திருக்கு. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு சொல்றீங்கல்ல, அது உங்களோட தவறான புரிதலுங்க. நீங்க பார்த்த எல்லா விஷயங்களும் உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருந்ததா மட்டும்தான் இருக்கும். நம்ம நடந்து போறப்போ எதிர்ச்சியா நமக்கு எதிரில நடந்து வர ஒரு ஆளை பாக்குறோம். அடுத்த நாள் அவங்க மூஞ்சி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா நமக்கு ஞாபகம் வராது. ஆனா நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள நமக்கே தெரியாம அந்த முகம் பதிவாயிருக்கும். இந்த மாதிரிதான் நம்ம நேராவோ டிவிலயோ நியூஸ் பேப்பர்லயோ எதுலயோ பாக்குற விஷயம் நமக்கே தெரியாம நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள ஆழமா பதிஞ்சு அது ஒரு கட்டத்துல வெளியே வரும். அப்படிதான் உங்களுக்கும் வந்திருக்கும். இனிமேல் நீங்க அதை எங்க பாத்தீங்க எப்படி பாத்தீங்கன்னு நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டைரக்டர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போன ஹீரோவுக்கா எப்படி பார்த்தோம் எங்க பார்த்தோம் அதே தாங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதை யோசிச்சு யோசிச்சு தலையே
சுக்குநூறா வெடிச்சிரும் போல. அந்த டைம் தான் இன்சாங் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் சொன்னது ஹீரோ ஞாபகம் வருது. போன சீன்ல ஹீரோ அந்த ஸ்டேஷனுக்கு போய் இந்த கேஸ பத்தி எல்லாம் விசாரிச்சாருல்ல. ஹீரோவுக்காக அந்த பழைய கேஸ் ஃபைலை கேட்டு வாங்குறப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட ஃபைலை குடுத்தவங்களே சொல்லிருக்காங்க, ஹீரோ அந்த கேஸ் ஃபைலை ஏற்கனவே எடுத்து பாத்துருக்காருங்க. அவர் ஏன் திரும்ப கேட்டாருன்னு. ஆஹா, அதான் கதையா? நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட ஹீரோயின் சொல்லி கேட்டிருப்போம். ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. ஹீரோ ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ல வேலை செஞ்சவரா, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிதான் அங்க இருந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. சோ திரும்ப ஹீரோ அதே டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோன்னு பழைய அன்சால்வ்டு கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்து அதை சால்வ் பண்ணா பேர் கிடைக்கும், அப்படி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிருக்கலாம்னு கணக்கு பண்ணி பழைய கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்து பாத்துருப்பாருங்க. அதுல ஒரு கேஸ் ஃபைல் தான் 88ல கேங்ஸ்டர் கூட்டத்தால கொல்லப்பட்ட கேப்டன், சின்னவன், பெரியவன், லேடி காப் அவங்களோட கேஸ் ஃபைல். அப்ப அதை பார்த்ததுமே அந்த கேரக்டர்ஸோட மூஞ்சி, நடந்த சம்பவம் எல்லாமே ஹீரோவோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள பதிவாயிருக்கும்ல. அதை ஹீரோ இமேஜினேஷனா பாத்திருக்காரு. ஆனாலும் ஹீரோவுக்கு அந்த இமேஜினேஷன் வாழ்க்கை அங்க பார்த்த கேரக்டர்ஸ் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல ஹீரோவால அவராலே ஃபீல் பண்ண முடியல. திரும்ப அங்க போயிட மாட்டோமான்னு ஒரு ஏக்கம். இமேஜினேஷன் வாழ்க்கையில இருக்கப்போ ஹீரோக்கு முன்னால டிவி ஓட ஆரம்பிச்சாலே 2018ல இருக்கும் பேசுறது தானே கேட்கும். அப்படி இப்போ இங்க இருக்க ஹீரோ டிவில அங்க ஓடுறது கேட்டுறாதா அப்படின்னு தவியா தவிச்சு துடியா துடிச்சு தன்னோட அம்மா ஆண்டியை மீட் பண்ண அவங்க வீட்டுக்கு போறாரு. பையன் வந்துட்டான்னு அவங்களும் ஆடுறது, ஓடுறது, தாவறது, பறக்கிறது, நடக்கிறதுன்னு ஒன்ன உடல. கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கும். ஆட்ரின்னு அடிச்சு சமையல் பண்ணிட்டாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா கூட தனியா பேசும்போதுங்க பையனோட சோகத்தை தாய் அறிய மாட்டாங்களா? ஏன்பா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் முக அமைப்பே சரியில்லையே, எதையோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கியே, என்ன உன் பிரச்சனை, உனக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா உன் மனசுக்கு எதுவும் சரின்னு படுதோ அதுதான் சரி, அதை யோசிக்காம பண்ணிட்டு போ, ஏன் வேஸ்டா யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு லேடி காப் எப்படி ஹீரோவுக்கு அட்வைஸ போடுவாளோ வார்த்தை மாறாம ஹீரோவோட அம்மாவும் அப்படியே பேசுறாங்க. லேடி காப்போட ஞாபகம் வந்ததும் ஹீரோ மூஞ்ச பாக்கணுமே, 32 பல்லும் முந்திக்கிட்டு வெளியே வருது. பாரியா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதாண்டா நீ இப்படி சிரிக்கிறத பாக்குறேன், இப்படியே சிரிச்சினே இரு, நல்லா இருப்ப அப்படின்னு ஹீரோவோட அம்மா வாழ்த்து சொன்ன அடுத்த சீன்ல ஹீரோவோட பல வருஷ கனவு நிறைவேறிச்சுங்க. ஹீரோ ஒரு கேஸை வெற்றிகரமா சால்வ் பண்ணிட்டாருன்னு சொல்லி திரும்ப ஹீரோவுக்கு ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ல கேப்டன் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. ஆனா அதை கூட ஹீரோவால என்ஜாய் பண்ண முடியல. கப்பல் கவுந்த மாதிரி சோகமாவே இருக்காரா. அங்க ஹீரோயினும் வந்து, நாயாவும் பிரச்சனை, நீ நினைச்சது நடந்துச்சு, ஆனா உன் மூஞ்சில சந்தோஷத்தையே காணமே, சிரிச்சா நல்லாதான் இருப்ப, அப்பப்ப சிரிச்சு பழகியா, நீ எது பண்ணா சிரிப்பியோ அதை தாராளமா பண்ணிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா. அடுத்து ஒரு காரசாரமான கேஸுங்க. ஒரு பொண்ணு யாரோ கொண்டுட்டாங்க. சாகறதுக்கு முன்னால அந்த பொண்ணு எமர்ஜென்சி நம்பரை கால் பண்ணி என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, சீக்கிரம் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அவன் கையால செத்துட்டா. இப்ப ஹீரோ அவரோட டீம் எல்லாரும் உட்காந்து அந்த பொண்ணு எமர்ஜென்சி நம்பரை கால் பண்ணி பேசினால அந்த ஆடியோ கேக்குறாங்க. ஆடியோ ஆரம்பிச்சதும் ஹீரோவோட மண்டைக்குள்ள வர்றது, ஹீரோ இமேஜினேஷன் வாழ்க்கையை விட்டு வெளியே வரப்போ கேங்ஸ்டர் கூட்டம் நம்ம ஆளுங்க 4 பேரை அடிச்சு துவச்சுதா. அப்ப லேடிகா பாக்கி டாக்கில, ஹீரோ எங்க ஹீரோ இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க ஹீரோ, இவனுங்க போட்டு புரட்டுறானுங்க ஹீரோ அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா தானே அந்த வாய்ஸ் தாங்க ஓடுது. ஷாக்ல ஹீரோ உட்காந்து இருந்த இடத்த விட்டு எழுந்தே நின்ட்டாரு. எல்லாரும் ஹீரோ பார்த்து மெர்சல் ஆயிட்டானுங்க. இவர் ஏன்டா ரத்த கொதிப்பு ஆவறாருன்னு கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து மறுபடியும் ஆடியோ பிளே பண்ண சொன்னா இப்ப கேக்குறது உண்மையான ஆடியோ. பட் ஹீரோ ஒரு ஷாக்கோடு எழுந்து நின்னாருல்ல. அப்ப ஹீரோ அவரோட கையில இருந்த ஒரு ஷார்ப்பான பொருளை கையில நல்லா புடிச்சு பிரஸ் பண்ணதுல கை கிழிச்சுக்கிட்டு ரத்தமே வருது. ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோவால அந்த வலிய ஃபீல் பண்ணவே முடியல. அந்த டைம் லேடி காப் சொன்னது மண்டையில மண்ணியா அடிக்குது. சார், நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்த உங்களால ஃபீல் பண்ண முடியுதுன்னா அதுதான் சார் ரியாலிட்டி அப்படின்னு அவ எப்பவோ சொல்லிருப்பா. சோ இது ரியாலிட்டியா இருந்தா ஹீரோவுக்கு வலி வரும்போது ஃபீல் பண்ணும்ல. ஏன் நமக்கு எதுவுமே ஃபீல் ஆகலன்ற குழப்பத்தோட மொட்டை மாடிக்கு போனவரு, நமக்கு எந்த இடத்துல உண்மையான ஃபீல் ஆகுதோ அதான ரியாலிட்டி, இங்க எனக்கு ஃபீல் ஆகல, அங்க எனக்கு ஃபீல் ஆச்சு, சோ திரும்ப நான் அங்க போறது தான் கரெக்ட்னு யோசிக்காம மாடியில இருந்து தொப்புக்கிட்டின்னு கீழே குதிச்சிட்டாங்க ஆளு. அங்க சீனை கட் பண்ணா 1988க்கு வந்த ஹீரோ டைரக்டரை முறைச்சுக்கிட்டு இவர் ஆளுங்களை காப்பாத்த துப்பாக்கியோட அவங்கள நோக்கி ஓடுறாரு. போன வாட்டி ஆஃப் ஆன லைட் எல்லாம் இந்த வாட்டி கச்ச கச்ச கச்சக்குன்னு ஆன் ஆக துப்பாக்கியால சில்லாக்கிட்டுமா வேலையை காட்டி ஹீரோ 4 பேரையும் சாக விடாம காப்பாத்திட்டாரு. என்ன கேப்டனுக்கு தலையில அடி கொஞ்சம் பலம் போல, கிராக் கலர் ரெடி பண்ண கிரேட் காலி மாதிரி இருந்தாலும் வாங்கின அடியில மயக்கம் போட்டு உழ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்ல, சின்ன மயக்கம் தான். அதுக்குள்ள கேப்டனோட ஃபேமிலியே வந்துங்க, மாமியாரு, பொண்டாட்டி, பொண்ணுன்னு 3 பேரும் வந்து செத்துட்டாருன்னு நினைச்சு ஒப்பாரி வச்சு ஹாஸ்பிட்டல்ல ரணகலம் பண்ணிட்டாங்க. அப்ப கூட மாமியார் கத்தா தான் இருக்கு, சரிம்மா அதான் போயிட்டான், இனிமேல் அதே நினைச்சிட்டு ஃபீல் பண்ண முடியுமா, என் பொண்ணுக்கு வேற சின்ன வயசு, இந்த வயசுல அவளை விதவையா வருது நான் விட மாட்டேன். இந்த ஆளுக்கு முன்னால வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்றேன்னு சொன்னால ஒரு பணக்காரன், அவன் இன்னமும் உன்னையே நினைச்சுதாம உருகிட்டு இருக்கான், ஊன்னு சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் அப்படின்னு மாமியார் சொல்லி பொண்டாட்டி ஒத்துக்குதோ இல்லையோ பொண்ணு ரெடியா இருக்கா. ஆஹா, பணக்கார அப்பா கிடைக்க போறாருன்னு எல்லாத்துலயும் மண்ணள்ளி போடுற கதையா. கேப்டன் குத்துக்கல் மாதிரி ஏஞ்சி உக்காண்டாரா. இந்த மாமியாக்காரிய மறுக்கையா பண்ணா எல்லாம் கரெக்ட் ஆயிடும். அதை
கேப்டன் சொல்லி அப்படி இப்படின்னு அங்க ஒரே ஃபன் தான். இதுக்கப்புறம் கேங்ஸ்டர் கூட்டத்தை கூப்பிட்டு இந்த 4 பேரை அடிக்க வச்சதுல இருந்து லஞ்ச கேஸ்ல மாட்டிக்கூடாதுன்னு இந்த இன்சாங் ஸ்டேஷனோட சீஃப், கேப்டனோட குரு, இவங்க எல்லாரையும் கொண்டது டைரக்டர் தானே. டைரக்டர் உட்பட பல அதிகாரிகள் லஞ்சம் வாங்கின ஒரு நோட் புக் சீஃப் கிட்ட இருந்திருக்கு. எந்த ஒரு காரணம் கொண்டும் அதை அவன் வெளியே விட்டுறக்கூடாதுன்னு அவன் கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து தான். கேப்டனை விட ஜூனியரா இருந்தாலும் அவன் கேப்டனை விட வேலையில மேல போயிட்டான். ஒரு கட்டத்துல டைரக்டராலேயே முடியலங்க அவனுக்கு ப்ரொமோஷன் வாங்கி கொடுக்க. ஆனா அவன் சும்மா இல்லாம எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, நான் இந்த எவிடன்ஸ் எல்லாம் வெளியோட வேண்டியதா இருக்குன்னு பிளாக்மெயில் பண்ணதுனால வந்த பிரச்சனை தான் இது. நல்லா பபுள் காம்ல ஊதின பலூன் மாதிரி இருந்துகிட்டு என்னையே பிளாக்மெயில் பண்ற அப்படின்னு டைரக்டர் அவனை கொன்னதுல ஆரம்பிச்சு ஒரு தப்பா பண்ண வேண்டியதா போச்சு. அதான் கார்ல உட்காந்து டைரக்டர் கோச்சு கிட்ட பேசின ஆடியோ ரெக்கார்ட்லாம் இருக்குல்ல, அதை வச்சேங்க தலைமறைவா இருந்த அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அப்ப கூட தம்பி ஹீரோ அவங்க தான் நிலம் புரியாம பண்றாங்க, நீ இப்படி பண்ணா எப்படிப்பா, நான் வெளியே இருந்தா மட்டும்தான் உன்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு போக முடியும், நான் இல்ல நீ வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கே இருந்துருவ, சோ என்னை காப்பாத்துன்னு ஹீரோவை பிரெயின் வாஷ் பண்றான். எனக்கு வீட்டுக்கே போக தேவையில்ல, நான் இனிமேல் இதையே வீடா நினைச்சுக்கிறேன், நீ போயிட்டு வாணி ஹீரோ அவனுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டாரு. அப்புறம் என்னங்க நைட்டு முழுக்க ஒரே பார்ட்டி, குடியும் கூத்துமா இருக்க. இங்க இருக்க ஒரு நிமிஷமும் ஹீரோ மூஞ்சில சிரிப்பு 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 தான். இவ்வளவு நாளா என்னன்னு கண்டுக்காத லேடி காப் கூடலாம் ஹீரோ நைட் வாக்கு போய் அவ கூட ஒரு ரொமான்ஸா போட, அடுத்த நாள் இந்த சந்தோஷத்துல கல்ல விட்டு எரிஞ்ச மாதிரி ஒரு பிரச்சனை. கதைப்படி ஹீரோவை சியோல இருந்து தானே இங்க டிரான்ஸ்பர் பண்ணாங்க. டிரான்ஸ்பர் பண்ணது டைரக்டரா இருந்தாலும் இப்பதான் ஹீரோட வேலை இங்க முடிஞ்சிடுச்சு. அதனால மறுபடியும் ஹீரோவை சியோல் வர சொல்லி டிரான்ஸ்பர் ஆர்டர் அனுப்பிட்டாங்க. எல்லாருக்கும் ஹீரோ நம்மள விட்டு போக போறான்னு சோகம், அதே சமயம் ஹீரோ மேல கோவம். நீ ரெக்வஸ்ட் பண்ணாம எப்படா டிரான்ஸ்பர் ஆர்டர் வரும், எங்க கூட இருக்க பிடிக்காம டிரான்ஸ்பர் போட்டு போறல்ல, போ அப்படியே போ அப்படின்ற மாதிரி வெறியானா. நான் தான் சொல்லிட்டேனே ஹீரோக்கு இங்க இருந்து போக சுத்தமா விருப்பம் இல்லன்னு. ஹீரோ இந்த லைஃபுக்குள்ள வந்ததுல இருந்து ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் என்னெல்லாம் ஆச்சோ அதை ஒரு நாள் முழுக்க சோகமா யோசிச்சுக்கிட்டேங்க. அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு வந்தா அப்பவும் எல்லார் மூஞ்சும் அப்படியே தான் இருக்கு. ஒரு புது கேஸ் இப்போ, அது கூட ஹீரோ கூட்டு போக மாட்டானுங்க. எப்படியும் நீ வெளியூர் போக வேண்டிய ஆள் தானப்பா, டிரான்ஸ்பர் வேலை எல்லாம் உனக்கு நிறைய இருக்கும், அதை பாரு, எங்க கூட ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு ஹீரோவை கட்டி விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த டைம் பிளர்ரா ஓடிட்டு இருக்க டிவில யாரோ பேசுற வாய்ஸ் ஹீரோ கேட்க திரும்பி பார்த்தா 2018 ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டர் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்காரு. உனக்கு இப்ப என்னப்பா பிரச்சனை, எது ரியாலிட்டி எது உன் ட்ரீம்னு தெரியாம தானே மண்டை காஞ்சிட்டு இருக்க. ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்கோ, எந்த இடத்துல இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்கியோ அதுதான் உன்னோட ரியாலிட்டி, இனிமேல் எங்க இருக்கணும்ன்றதை நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு டாக்டர் சொன்னதும் ஹீரோ டிசைடே பண்ணிட்டாருங்க, நான் இங்கதான் இருக்க போறேன்னு. ஆனா ஹீரோ இருக்கிறது அவரோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நடக்கிற இமேஜினேஷன்ல தான். 2018 ஹீரோ பழைய மாதிரியே கோமாவுக்கு போயிட்டாரோ என்னவோ, நான் இப்படியே இங்கே இருந்துக்கிறேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு இவர் ஆளுங்கலாம் ஒரு கேஸ் விஷயமா வெளியே போனாங்கல்ல. கார்ல ஏறதுக்குள்ள அவங்களுக்கு முன்னாலேயே போய் டிரான்ஸ்பர் லெட்டர் கீழ்ச்சி போட, ஐ சாமி நம்ம கூடவே இருக்க போகுது, ஐயா ஜாலி, ஒன்னா போலாம் அப்படின்னு பெரியவன் சின்னவெல்லாம் குஷி ஆகி எப்ப வெளியே போனாலும் லேடி காப்ப கட்டி விட்டு போயிடுவாங்கல்ல. இந்த வாட்டி உனக்கும் கேஸ்ல செம்ம பங்கு உண்டுமா, கார்ல ஏறு 5 பேரும் ஜாலியா போவோம் அப்படின்னு கேப்டன், ஹீரோ, சின்னவன், பெரியவன், லேடி காப் கார்ல ஏறி வந்துட்டு இருக்கப்போ காரோட எஃப்எம் ரேடியோல 2018 ஹீரோக்கு பக்கத்துல யாரோ பேசுற வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹீரோ தான் ஆஃப் பண்ணிட்டாரு. அடுத்து கேப்டன் ஒரு சாங்க கார்ல தட்டி விட ஹீரோவை தவிர 4 பேரும் அந்த பாட்டை வைப் பண்ணிக்கிட்டே வராங்களா. சொன்னா நம்ப மாட்டீங்க, இத்தனை எபிசோடா ஹீரோ மூஞ்சில சிரிப்ப கூட பார்க்காத நம்ம இப்போ அந்த 4 பேர் கூட சேர்ந்து அவரும் குதூகலமா வைப் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜாலியோடயே இந்த கார் கரைய கிடக்குதுங்க. அதோட எபிசோடும் சீரீஸும் முடிஞ்சிரும்னு பார்த்தா லாஸ்ட்ல ஒரு லாஜிக்கான ட்விஸ்ட். ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. எடுத்து காதல வச்சா அந்த பக்கம் எவன் பேசுறானோ, ஆனா அவனுக்கு ஹீரோ தெரிஞ்சிருக்கு. வணக்கம்டா ஹீரோ, தலைமறைவா இருந்த நல்லா இருக்கியா, நம்ம சீக்கிரம் பார்க்க வேண்டிய வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன், ரெடியாருன்னு மிரட்டுறான். பதிலுக்கு ஹீரோ ஒரு சின்ன புன்னகையோட, ஹாடே கில்லரு, அதான் இந்த டைம்லைன்ல கில்லர்னு ஒருத்தவன் செத்ததா ஊரை நம்ப வச்சு ரியாலிட்டியில உயிரோட தானே இருந்தான், அதை ஹீரோ அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அப்ப அது இமேஜினேஷன்ல வருது லாஜிக் தானே. அவன் ஹீரோவை மிரட்ட, உன்னையெல்லாம் சீரியஸ்ல சீரியஸா சேர்த்துட கூடாது ஆள், நீ போன் பண்ணி பேசினா நான் பயந்துருவனா, வாடா நீ வாடா ஏரியாவுக்கு வாடா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படின்னு ஹீரோ அனைத்துக்கும் ரெடியா இருக்கும் போதே எபிசோடு சீரீஸ் எல்லாம் முடியுதுங்க. தெரியல இதுல பார்ட் வருமானு, வந்தா அதையும் நம்மளே போட்டுருவோம். அப்புறம் பாசக்கார பகவான்களான உங்ககிட்ட ஒரு பவ்யமான கோரிக்கை, என்னன்னு உங்களுக்கே தெரியும், சீரீஸ் முடிஞ்சிடுச்சு, எப்படி இருந்துச்சு, அதை நான் எப்படி பண்ணேன், இன்னும் எதையாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா இல்ல இப்படியே மெயின்டைன் பண்ணலாமா, நிறைய குறை எது இருந்தாலும் அதை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போனோம். அடுத்த சீரீஸை இன்னும் சூஸ் பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும். எப்படியும் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு ஒரு ஐடியா சொல்லுவீங்க. நம்ம ஜேர்னருக்கு சரிப்பட்டு வர மாதிரியா இருந்தா கண்டிப்பா பண்ணலாங்க. அப்படி இல்லாம வேற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டேனா அதுக்கு கோச்சிக்காம எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க. கடைசியா ஒரு வாட்டியும் கேட்டுறேன், சீரீஸ் எப்படி இருந்துச்சு, நான் நல்லா பண்ணிருக்கேனா இல்லையான்றதை மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க. சோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல சீரீஸ்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்
பிடிச்சிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.